வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹைதராபாத் ஸ்பெஷல் எக் காகினா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மிளகாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா வெங்காயத்தையும் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி உடச்சி ஊற்றிடலாம். ஆனால் முட்டையை நீங்கள் கலக்கி விடக்கூடாது, அப்படியே ஊற்றுனாப்புல இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ முட்டை சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கிரேவியாக கூட சூப்பராக இருக்கும். இப்போ நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கிறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. மேலாப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ தூவி விட்டுட்டு அந்த மஞ்சள் கருவை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாத்தையுமே கலக்கக்கூடாது. அந்த மஞ்சள் கருவை மட்டும் கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் நம்ம 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது ரொம்ப கலக்கி விடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கலக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் அதிகமான வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிறலாம். சூப்பரான ஹைதராபாத் ஸ்பெஷல் எக் காகினா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோடையும் ரைஸோடையும் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.